மிஸ்டர் எடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பர்களே, வாழ்க்கையில நல்ல தூக்கம் இல்லை சார். என்ன சார் வாழ்க்கை? நிறைய டெய்லி மாத்திரை போட்டு தான் சார் தூங்குறேன். நிம்மதியான தூக்கமே இல்லை சார். போச்சு சார், பல கவலை பல பிரச்சனை சார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய அன்பர்கள்லாம் இருக்கீங்க. ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த பிரெயின், அதாவது ஏதோ பல உள்ள போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் எல்லா கவலையும் இருக்கத்தான் செய்யும். யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த காலத்தில் அப்படித்தானே இருக்கு. எந்த காலமாக இருந்தாலும் மனசு பேதலிச்சா தூக்கம் எப்படி வரும்? ஒரு அருமையான ஒரு இதை நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் செஞ்சுட்டாலே அருமையான தூக்கம் வரும், உடனடியாக தூக்கம் வரும். இப்போ உங்களுக்கு அதை நான் சொல்றேன். இப்போ எல்லா நோய்களுக்கும் தீர்வுங்கிற ஒன்று இருக்குன்னு நான் முன்னே சொல்லியிருக்கேன். சித்தாவோட தீர்வு இல்லாத நோயே கிடையாது. எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்கு. நான் முறையாக கையாண்டு முறையான மருந்து சாப்பிட்டு முறையாக நாடி பிடிச்சி செஞ்சால் சரியாகும். அப்போ இந்த நாடி பிடிக்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாடி இருக்குல்ல, இந்த நாடி சரியாக முறையாக இயங்கினால்தான் இந்த தூக்கம் கூட ஒழுங்காக வரும். அதுக்கு தான் பேச வர்றேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு நோயின்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட வரீங்கன்னா, ஐயா அதிகாலையில் தண்ணி தொடாமல் என்கிட்ட வாங்காமே நான் எப்படி தண்ணி தொடக்கூடாது. உண்மையிலே நாடி பார்க்குற முறை என்னன்னா, தண்ணியை தொடக்கூடாதுங்க. பாத்ரூம் போகக்கூடாதா? போகக்கூடாது. அதான் உண்மை. யாருக்குமே உங்களுக்கு மிஸ்டர் எடிஸில் பதிவு பண்ணுறேன். நாடி ஒரு சித்த வைத்தியன் நாடி பார்க்கிறான் என்றால் உண்மையான முழுமையாக அவனை ஆராய்ந்து அவனுக்கு உடலினுடைய கோளாறுகள் என்னன்னு இவன் கண்டுபிடிக்கணும்னா, வரக்கூடிய பேஷண்ட் இருக்கான் இல்லையா, காலையில் தூங்கி எழுந்தவொடனே யூரின் போலாம், தப்பு இல்லை, பேசாமல் வந்துட வேண்டியதுதான் அவர்கிட்ட. ஒரு 10 நிமிஷம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனாலதான் வைத்தியர் வீட்டுக்கு தேடி போய் வைத்தியர் நம்ம வீட்டுக்கு தேடி வந்துடணும். இந்த ரெண்டும் நடந்தால் மட்டும்தான் இந்த நாடி பார்க்கறது நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் எங்கேயோ இருக்க, அவர் எங்கேயோ இருக்க, நீங்கள் 11 மணிக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நாடி வேலை செய்ய, அதாவது வேற ஒன்றும் இல்லை, அனுபவ ரீதியாக பார்க்கலாம். ஆனால் மிக துல்லியமாக நாடி பார்க்க முடியாது. அப்ப மிக துல்லியமா நாடி பார்த்தா மட்டும்தான் இந்த பெரிய பெரிய டிசீஸுக்கெல்லாம் சரியான மருந்துகளை நாம் தர முடியும். பெரிய நோய்க்கெல்லாம் நம்ம மிக தெளிவா பார்க்கணும். அப்ப நாடி பார்க்க முறை என்ன அப்படின்னா, இந்த அதிகாலையில தண்ணி தொடாம அந்த நோயாளி வரணும், நம்ம கையை பிடிச்சி நாடி பார்க்கணும். அதுலயும் சுவை கணக்கு எடுக்கணும். அப்ப இந்த கையில் 3 சுவை, இந்த கையில் 3 சுவை, எந்த சுவை கூடியிருக்கு, எந்த சுவை குறைஞ்சிருக்குங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். எடுத்துக்கிட்டு தான் அந்த சுவை கூட்டல் மருந்துன்னே ஒரு மருந்து இருக்கு பெரிய நோய்க்கெல்லாம். இந்த சுவை கூட்டல் மருந்து தான் முதல்ல கொடுக்கணும். அப்படி கொடுத்தே சில பேர்த்துக்கு மிஸ் ஆகும். ஏன் தெரியுமா ஆகும்? அவர்கள் ஏதோ நடைமுறையில் தவறு செய்கிறார்கள் என்று பொருள். அதையும் மருத்துவம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த மருந்து கொடுத்தா ஏன்டா அவனுக்கு மிஸ் ஆகுதுன்னா, அவன் எங்கேயோ நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டு தவறு கிடைக்கிறான், அவனுக்கு அறியாமலே ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்படிலாம் இருக்குங்க. அப்ப இவ்வளவு சிக்கல் ஏன் வருது? உங்க நடைமுறை தான். ஆகவே நான் சொல்ற நடைமுறை சாத்தியம்லாம் இப்படி இருக்கிறதுனால தூக்கம் பல பிரச்சனைனால உங்களுக்கு வராம போயிடும். இந்த தூக்கத்தை சரி செய்யணும்னா என்ன செய்யறது? சிறந்த அருமையான விஷயம். இரவு நீங்க 7 மணிக்கு சாப்பிடணும். முதல்ல சாப்பிடலன்னா தூக்கம் வராதுங்க. இப்ப வரும் பாருங்க. நீங்க சாப்பிட்டு இதே மாதிரி சாப்பிட்டு தான் தூக்கத்தை ஒழிச்சிட்டீங்க. இப்ப நைட்ல தூங்க போறதுனால நிறைய சாப்பிட்றது, இதுதான் தப்பு. 7 மணி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இரவு உணவை முடிச்சுக்குங்க. ரைட்டு, தூக்கம் வரணும். இப்ப அவ்வளவுதானே. அது அதாவது இவங்களும் சொல்றேன், சுகர் நோயாளிகளுக்கும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே உண்டானது பொதுவாக சொல்லிடுறேன். தூக்கம் வர்றதுக்கு ஒரு அரிய மருந்த வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டு அந்த வெள்ளை பூண்டை பால்ல வேக வைக்கணும். 200 ml பால் ஒரு நபருக்கு பால்ல வேக வச்சிடணும். இந்த வெள்ளை பூண்டு வேக வச்ச பால்ல இந்த கடையெல்லாம் கிடைக்கும், ஜாதிக்காய் பொடினே கிடைக்குது.
கசகசா கசகசாவும் கிடைக்குது. ஒரு அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் ஜாதிக்காய் பொடியை அதில் போட்டுடணும். பாதாம் பொடி, பிஸ்தா பொடியெல்லாம் போடக்கூடாது. இந்த 2 பொடியும் தான். இந்த தூக்கம் வராத ஆளுகளுக்கு சொல்றேன். கசகசா, அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, 2ஐயும் மிக்ஸ் பண்ணிடணும். அதில் போட்டுட்டு பாலை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அதாவது ரொம்ப பொங்காது, அப்படி இதமான சூட்டில் கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து இறக்கி ஏலக்காய் 2 தட்டி போட்டுடணும். அதில் எப்படி ஏலக்காயை ஒரு 5 ஏலக்காய் நல்லா தட்டி போடுங்க. நீங்கள் தானே சாப்பிட போறீங்க, போட்டுருங்க. சும்மா ஒரு 15 நாளைக்கு மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. அதை விடாமல். சில பேர்த்துக்கு ஒரு நாள்லேயே வரலாம், 2 நாள் வரலாம். ஆனால் 3 நாள்ல இருந்து தூக்கம் வந்துடும், அது கன்ஃபார்ம். சில பேருக்கு அன்னைக்கே ஆரம்பிச்ச தூக்கம். இதை சாப்பிட்டோன்னா தூக்கம் வரும். அப்போதைக்கு நீங்கள் செல்லணும்னா நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு தூக்கம் வந்துடும். அப்போதைக்கு போய் இதை பார்த்துட்டு வந்துடும். அதை பார்த்து செல்ல கையில் வச்சிங்கன்னா உங்கள் லொல்லுக்கு நான் ஆளாக முடியாது ஐயா. தூக்கம் வந்துருச்சுன்னா போய் படுத்துறேன். நீங்கள் நித்திரை கொண்டு வரணும். வந்துடும் தூக்கம், ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் தூக்கம். அது அப்படி ஒரு தூக்கம் தூங்குவீங்க. இந்த தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணணும். இதை நான் என்ன சொல்கிறேன், ஒரு 15 நாள் பண்ணோடனே நல்லா அது மாதிரி பழகிடும் உடம்பு. விட்டுறலாம். அப்புறம் வெறும் பாலே குடிக்கலாம். இதை சாப்பிட்டு ஆகணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும், எவ்வளவு கவலை இருந்தாலும், எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு இயற்கையாக உங்களுடைய உடல் தூக்கத்தை நோக்கி சென்று விடும். உங்களுடைய பிரெயின் ஃப்ரீயாகும். சரியா? ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.